Samudrakani sir, Sharanya ma'am. Our characters, why did you select? Our selected. அதாவது எனக்கு சமுத்திரக்கனி 30 ஆண்டுகளா நண்பன், க்ளோஸ் ஃப்ரெண்டு. சென்னைக்கு நான் வந்த காலத்துல இருந்து நாங்க யாருக்குமே தெரியாது, எங்களுக்கு எந்த அட்ரஸும் இல்லை. அன்னைக்கே எங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் குரு மாதிரி ஊர்ல ஃப்ரெண்ட்ஷிப் 2 பேரும் சேம் ஏஜ். அப்ப இந்த ரியல் கேரக்டர் ஜெயராமன் காடுவெட்டி குருவுடைய ஃபாதர், ஒரு கம்யூனிஸ்ட் மிலிட்டரி ரிட்டர்ன். அந்த ரியல் கேரக்டர்ஸுக்கு ஒரு போல்டா ஒரு ஆள் வேணும். அப்ப என்னுடைய ஃப்ரெண்டு கேட்ட உடனே எந்த விதமான மறுப்பும் சொல்லல. எப்ப டேட்டு எப்ப ஷூட்டிங்கு அப்படின்னு கேட்டாருடைய சம்பளத்தை பத்தியே பேசல. ஃபுல் சப்போர்ட், பெரிய சப்போர்ட், பெரிய சப்போர்ட். அவன் ஒரு ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னா ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். அதுபோல சரண்யா பொன்வண்ணன் மேடம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இந்தியா அளவில் ஒரு நேஷனல் ஆர்டிஸ்ட், எத்தனையோ நேஷனல் அவார்டு வின்னர். அப்ப இந்த ட்ரூ கேரக்டர்ஸ் இது வரைக்கும் சரண்யா வந்து நடிச்சதெல்லாம் எல்லா ஹீரோக்களுக்கும், விஜய், அஜித், சிவகார்த்திகேயன், எல்லா ஹீரோக்களும் அம்மா ரோல் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே எப்ப பார்த்து சண்டெல்லாம் வேணாம் இப்படி சொல்லுவாங்க. ஆனா இந்த கதையில தன்னுடைய ஹஸ்பண்டை வந்து சூழ்ச்சி செஞ்சு கொன்னுருவாங்க சமுத்திரக்கனி கேரக்டர். அப்ப அந்த எமோஷனானது, அவன் எவனை கொன்னானோ அதை அவனை வந்து அவன் தலையை வெட்டி எடுத்துட்டு வந்து தங்களுடைய குலசாமி கோயில், ஃபேமிலி டெம்பிள், அந்த சூளத்துல எந்த இடத்துல தன்னுடைய ஹஸ்பண்டை கொன்னாங்களோ அதே சூளத்துல தலையை சுருவணும்னு சொல்லி அவங்க அந்த பேசுற எமோஷன் இருக்குல்ல, அது தியேட்டர்ல பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எமோஷன் தெரியும். என்னுடைய சன்னு தான் வந்து அந்த சைல்டு ஆர்டிஸ்ட், அவன் ஜூனியரா அவன் தான் பண்ணியிருக்கான். அவனுக்கு பெரிய நேம் இந்த படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப அவனை வந்து அவனோட காம்பினேஷன் அதிகம். அப்ப இவன் வந்து ஒரு பெரிய ஹீரோவா வரப்போறான். நான் எமோஷனல் சில நேரத்துல திட்டினாலும் கூட அவன் பெரிய ஹீரோ, நீங்க அவன் நல்லா திட்டாதீங்க அப்படின்னுவாங்க. அப்படி அவங்க இந்த ஃபில்ம், ஏன்னா பிகினிங் டு எண்ட் ஃபில்ம்ல அவங்க இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் அவ்வளோ பெரிய கோஆப்ரேஷன். அந்த ஆர்டிஸ்ட், அந்த பர்ஃபார்மன்ஸ், சில இடத்துலலாம் உடம்பெல்லாம் செலுத்துருவாங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது. டைரக்டரா கூட காம்பினேஷன் இருந்தாலும் கூட அப்படி ஒரு பெரிய எல்லா ஆர்டிஸ்டுமே அது மாதிரி. மன்சூர் அலிகான், ஆடுகளம் நரேன், ரெடின் கிங்ஸ்லாம் இந்த படத்துல இவர் எப்படி போராடினாரோ அது மாதிரி ஜல்லிக்கட்டு தெரியல உங்களுக்கு போராட்டம். அந்த போராட்டம் நான் தான் ரியலா போய் மதுரையில் ஆரம்பிச்சேன். அப்ப என்ன தான் தொடங்கினது ரியலாவே. அதுல பிளட் அது எல்லாம் அந்த அளவுக்கு. அவன் ரெடின் கிங்ஸ்லி எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன், 20 days நடிச்சிருக்காப்புல, ஒரு நாளைக்கு some lakhs அவருக்கு சம்பளம். நீங்க இந்த மாதிரி போராடினீங்க, ஃபார்மருக்கு எல்லாருக்குமே சம்பளமே வாங்க மாட்டேன்னு நடிச்சாரு, வாங்கல கடைசி வரைக்கும். அது மாதிரி இளவரசி சாரு, நீங்க பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே, தலைவாசல் விஜய், பாகுபலி வில்லன் பிரபாகர், மதுசூதன ராவ், நேல்கள் ரவி, இப்படி எல்லாருமே அவ்வளவு கோஆபரேஷன். ஜிவி பிரகாஷ் மியூசிக் ஆமா 2 times நேஷனல் அவார்ட் வின்னர். சாம்சிஎஸ் புஷ்பா 2க்கு அப்புறம் இதுல ரீ ரெக்கார்டிங். ஜிவி பிரகாஷ்லாம் அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு டேலண்டோட உச்சம். ஆனா பிஹேவியர்ல ஒரு சைல்டு. அவரு இந்த படத்துல இன்வால்மெண்டோட எல்லாம் சேர்ந்துதான் நீங்க எமோஷனா ஆனது. கிளைமாக்ஸ்ல எல்லாம் பிரஸ் பீப்புள் கிளாப் ஆனது எல்லாமே வந்து கவிப்பேரரசு வைரமுத்து 7 times நேஷனல் அவார்டு வின்னர். இந்த படத்துல அவருடைய லிரிக்ங்கிறது எல்லா லெஜெண்டும். ஒரு ட்ரூ ஸ்டோரி அது ஃபீல் ஆச்சுன்னா, நீங்க ஆர்டிஸ்டா இருந்தாலும் டெக்னீஷியனா இருந்தாலும், முக்கியமா என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் கிருஷ்ணமூர்த்தி சிங்காரம், என்னுடைய தம்பி நிர்மல் சரவணராஜ், இவங்க ஃபாதர் இந்த படத்தை வந்து எல்லா வகையிலும் நான் நின்று முடிக்கிறேன்னு சொன்ன ஐயா சரவணராஜ் அவர்கள், இப்படி எல்லாருமே, குரல் அமுதன், உமாதேவன் ஐயா, கிரியேட்டக் பாஸ்கர், பரமேஸ்வரி குமரேசன், ப்ரொடியூசர்ஸ், இவங்கெல்லாம் 7 members இன்னும் எல்லாரும் சேர்ந்து வெளியில இருந்தும் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா இவங்க தான் மெயின் ப்ரொடியூசர்ஸ். இவங்க எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே அவ்வளோ பெரிய ஒரு என்னை வந்து தாங்கி பிடிச்சி இந்த படம் இவ்வளவுக்கு வந்திருக்கு. காரணம்னா நான் மட்டும் இல்லை, நான் ஆர்டிஸ்ட், கராத்தே ராஜா, என்னுடைய பையன், எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த படம்.